யோசுவா 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் எடுக்கலாம். யோசுவா எடுத்தீங்களா? வாசிக்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே, ஒருவரும் உள்ளே. அல்லேலூயா. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து. போதும். ரெண்டு விஷயத்தை தேவன் இந்த ரெண்டு வசனங்களில் ரெண்டு வித்தியாசமான அனுபவங்கள் மூலம் சபைக்கு ஆண்டவர் பேசுகிறார். அவர் யார் அப்படிங்கிற ஒரு தலைப்பை சொல்லிட்டு செய்திக்குள்ள போகலாம். நம்முடைய தேவன் யாருன்னா, அடைபட்டதை திறப்பவர், திறப்புகளை அடைப்பவர். நாம எனக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய தேவன் யாருங்க? அடைபட்டதை திறப்பவர். இன்னும் ஒரு பக்கம் திறப்பு. ஏன்னா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில, இந்த தலைப்பு அப்படியே இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகள் வாழ்வில இந்த ரெண்டு பிரச்சனையுமே இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் தேவன் தீர்வு கொடுக்கிறாரு. முதல் பிரச்சனை, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வில சில காரியம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சில காரியம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஐயா மாறலாம் சொல்லுங்க. ஐயா, சில காரியம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எல்லாவனுக்கும் திறந்திருக்கு, எனக்கு மட்டும்தான் அடைச்சிருக்கு. அவன் பரீட்சை எழுதி எழுதி டக்கு டக்குன்னு பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கான். நான் மட்டும்தான் 5 வருஷமும் இதே இடத்துல இருக்கேன். அவங்க எழுதின உடனே ப்ரமோஷன், எழுதின உடனே அவங்களுக்கு இன்டர்வியூ. ஒரு மாப்பிள்ளை வாராரு, பார்த்த உடனே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, உடனே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாமே போன உடனே ரிஜிஸ்டர் ஆயிடுது, போன உடனே காரியம் வாய்க்குது, யோசித்த உடனே அவங்க அஸ்திபாரத்தை போட்டுருந்தாங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில மட்டும் காரியம் பல வருஷமா அடைக்கப்பட்டிருக்கு. பல வருஷமா ஏங்கி தவித்து, இது என்னைக்கு என் வாழ்க்கையில கைகூடி வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த கால நேரத்துல நீ உள்ள வருகிற நேரம் வரைக்கும் உனக்கு அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா ஒரு தேவன் நம்மிடத்தில் உண்டு. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அடைக்கப்பட்டு இருக்கிறத தன் பிள்ளைகளுக்காக அதை திறந்து நடத்தி கொள்ளுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அடைக்கப்பட்டதை திறக்கிறவர் என்னுடைய தேவன். உனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறணும்னா, உனக்கு கொடுக்கப்பட்டது நிறைவேறணும்னா, அதுக்கு முதல்ல அடைக்கப்பட்டதை அவர் திறக்கணும். அவர் ஏன் திறக்கிறாருன்னா, உனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறவர் என்பதை நிரூபிப்பதற்காக அடைக்கப்பட்டதை திறக்கிற ஒரு தேவன். இதே பிள்ளையின் வாழ்க்கையில இன்னும் ஒரு அனுபவம் உண்டு. என்ன அனுபவம்னா, அவங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, ரெண்டாவது என்ன செய்யறாரு? திறப்புகளை. முதல்ல என்ன செஞ்சாரு? அடைச்சதை திறக்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு? திறந்ததை அடைக்கிறார். திறந்ததுன்னா அவர் உங்களுக்கு திறந்து கொடுத்த வாசல் அல்ல. உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல சில கண்ணுக்கு தெரியாத பகுதி திறந்து கிடக்கு. சில பாதுகாப்பா இருக்க வேண்டிய பகுதி திறந்து கிடக்கு. வீடு எப்படி இருக்கணும்? எப்போதுமே வீட்டுடைய கேட் எப்படி இருக்கணும்? அப்படி திறந்து இருந்ததுன்னா உள்ள என்ன வரும்? கண்ட நாயில வரும். நாய், பேய் எல்லாமே வரும், உள்ள வரும். அப்போ உடனே உள்ள போன உடனே முதல்ல நம்ம என்ன செய்வோம்? கேட்ட என்ன செய்வோம்? கதவை என்ன செய்வோம்? ஏன் பூட்டுறோம்? உள்ள தேவையில்லாத என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னா என்ன செஞ்சு ஆகணும்? பூட்டணும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு, மாச கணக்கா அந்த வீடு பூட்டி தான் இருந்துச்சு. அவங்க டெலிவரி போயிருந்தாங்க போல, என்னன்னு தெரியல. அந்த வீட்டுக்கு உள்ள அவர் பல மாதம் கழிச்சு மறுபடி அந்த வீட்டுக்கு அவர் மனைவியை கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னால் சுத்தம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. வந்து கதவை திறந்து நடு வீட்டில் மனுஷன் அரண்டு கடைசியில் பாம்பு அடித்து கொண்டு கடைசியில் பூட்டில் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. கடைசியில் கண்டுபிடிச்சா அந்த கேட்டுக்கு கீழே கொஞ்சம் துவாரம் இடம் இருந்திருக்கு. கேட்டுக்குள்ள என்ன இருந்திருக்கு? ஒரு 3 இன்ச்சில் கேப் இருந்திருக்கு. அந்த 3 இன்ச்சு கேப்பில் உள்ள என்ன வந்துருச்சு?
இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, திறப்பானதை நான் அடைப்பேன், திறப்பானதை அடைப்பேன். அதாவது உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஏதோ சில பகுதி, கண்ணுக்கு தெரியாத பகுதி திறந்து கிடக்கு. உங்க கண்ணுக்கு மற பூட்டப்பட வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய, அடைக்கப்பட வேண்டிய பகுதி திறந்து கிடக்கிறதுனால தான் உள்ள நாய் வருது, உள்ள பேய் வருது, உள்ள பாம்பு வருது. இதெல்லாம் உள்ள வந்து ஒரு சமாதானத்தை கெடுக்கு. அவசியம் இல்லாது உள்ள வருதா சகோதரி? நல்லா இருக்கிற குடும்பத்திலையும் சண்டை வருதா? சண்டை வருதா? சமாதானம் கெடுதா? பிள்ளை முரட்டாட்டம் பிடிக்கிறானா? புருஷன் வாழ்க்கையில ஒரு நிர்விசாரம் இருக்கா? நல்லா இருக்கிற குடும்பம் உடையக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுன்னா நல்ல ஆவியின் கண் கொண்டு பார்க்க பழகிக்கொள். உன் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு பகுதி திறந்து கிடக்கு, எங்கேயோ ஒரு பகுதி திறந்து கிடக்குது. அந்த பகுதிக்குள்ள இருந்து பிசாசு உள்ள வாரா, அதுக்குள்ள இருந்து எல்லாம் உள்ள வந்து ஒரு சமாதானத்தை கெடுக்கு, உன் உறவை கெடுக்கு, உன் மொத்த வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தையும் கெடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆவியின் கண் உங்களுக்கு திறக்கப்படுவதாக. கர்த்தர் யார் தெரியுமா? நீ முன்னேறி செல்வதற்கு அடைபட்டதையும் திறக்கிறவர், நீ பாதுகாப்பாக இருப்பதற்கு திறந்து கிடக்கிறதையும் இந்த தேவன் அடைக்கிறவர். இந்த ரெண்டு ஊழியத்தையுமே கர்த்தர் தம் ஜனங்களுக்கு செய்வாராக. 2 நிமிஷம் எடுத்து கண்ணை மூடுவோம், ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில எந்த பகுதி அடைக்கப்பட்டு இருக்கோ அந்த பகுதி எனக்கு திறந்து கொடுங்க. எந்த பகுதி என் வாழ்க்கையில திறந்து கிடக்கிறதோ, பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி திறந்து கிடக்குமானால் அதை எனக்கு அடைத்து கொடுங்க. ஊக்கமா ஜெபம் பண்ணுமா? சகோதரி, உன் போராட்டம் மாறணும்னா நீ ஊக்கமா ஜெபம் பண்ணணும். தம்பி தங்கச்சி, உன் போராட்டம் மாறணும்னா நீ ஊக்கமா ஜெபம் பண்ணணும். அவசியமில்லாத சண்டை, அவசியமில்லாத போராட்டம், அவசியமில்லாத சமாதான கெடுதல், தேவையில்லாத நஷ்டங்கள், தேவையில்லாத ஆஸ்பத்திரி செலவுகள், இந்த அடைப்பானதை தேவன் இப்பொழுது இந்த அடைப்பானதை, ஹல்லேலூயா, இந்த திறப்பானதை தேவன் அடைப்பாராக. எங்கே உன் வாழ்க்கையில ஓட்டம் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் அடைக்கிறார். உன் குடும்ப சமாதானம் கெட்டதுக்கு காரணம் அந்த திறப்பானதுதான். அதை தேவன் தன் கரம் கொண்டு இப்பொழுது அடைக்கிறார். தூதனை அனுப்பவில்லை, நான் செய்வேன் என்று அந்த வாசனம் சொல்லுகிறது. அவரே உன் குடும்பத்துக்கு இறங்குகிறார். உன் புருஷன் விஷயத்துல அந்த திறப்பானதை கர்த்தர் அடைக்கிறார். ஒழுங்கற்று திரிகிற அவருடைய ஜீவியத்தில் இருக்கிற அந்த திறப்பானதை கர்த்தர் அடைக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் கணவருக்காக நீ ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் அந்த திறப்பை அடைக்கிறார். இப்பொழுது வாய் திறந்து நன்றி சொல்லு கர்த்தருக்கு. ஒழுங்கற்று திரிகிற உன் பிள்ளையின் விஷயத்தில் இருக்கிற திறப்புகளை கர்த்தர் அடைக்கிறார். கண்ட காரியம், வீட்டுக்குள்ள விரும்பாத காரியம் உள்ள வந்துட்டு போதில்ல, அதை கர்த்தர் அடைக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. கவனிங்க, இந்த ரெண்டையுமே தேவன் செய்ய போறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. எங்க உங்க குடும்பத்துக்காக திறக்கப்படணுமோ அதையும் திறப்பாரு. எந்த பகுதியில பாதுகாப்பா இருப்பதற்கு அடைக்கப்படணுமோ அந்த பகுதியையும் கர்த்தர் அடைப்பாரு. அந்த ரங்கத்துல யாரோ சகோதரி, உன் வீட்டுக்காருக்கா நீ கண்ணீர் விட்டு ஜெபிச்ச இல்ல, அந்த தேவையற்ற உறவுல இந்த காலையில கர்த்தர் ஒரு கத்திரிய போடுறாரு. அந்த ஓட்டைய கர்த்தர் அடைக்கிறாரு. உன் குடும்ப சமாதானம் அடைய தேவன் உனக்கு இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ 3 பேர் நம்முடைய வாழ்க்கையில வாசலை அடைப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாசலை திறப்பதின் நோக்கம் என்ன அப்படின்னு 3 பார்த்தோம். 3 காரியம் பார்த்தோம். அன்னைக்கு வந்தவங்களுக்கு தெரியும். 1 என்ன வந்தவங்க சொல்லுங்க. 1, உன் அழைப்பை. ஏன் கர்த்தர் உனக்கு வாசலை திறக்கிறார்னா, இந்த 2 செய்தி, 2 பாட்டு. இப்போ இந்த பாட்டு வந்து 2 பாட்டு. 1 அடைத்ததை திறப்பா, 2 திறந்ததை அடைப்பா. இப்போ முதல் பாட்டை மட்டும்தான் நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். முதல் பகுதி என்ன? முதல் பகுதி எங்க அடைக்கப்பட்டிருக்கோ அதை நான் என்ன செய்வேன்? இதுதான் நம்முடைய தியானம். சரி, அப்போ தேவன் எனக்கு வாசலை திறந்து கொடுப்பதற்கு 3 நோக்கம் உண்டுன்னு நம்ம அன்னைக்கு பார்த்தோம். டக்கு டக்கு நீங்க சொல்லுங்க. 1 அழைப்பை
உறுதிப்படுத்த, நான் தான் உன்னை அழைச்சேன் அப்படிங்கிறத உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தேவன் நிரூபிச்சு காண்பிப்பாரு. ஏன்னா உன் வாழ்க்கையில நிறைய அடைபட்டு இருக்கிற சூழ்நிலைக்குள்ள நீ இருக்கிறதுனால உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க, உன்னை சந்தேகப்படுறாங்க. எவ்வளவு ஜோமனி உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே, உன் பிள்ளை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே, இன்னும் அடைபட்டே அந்த சுகம் அடைபட்டு இருக்கு, பொருளாதாரம் அடைபட்டு இருக்கு, சமாதானம் அடைபட்டு இருக்கு, எல்லாமே அடைபட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி உன்னை சுத்தி இருக்கிறவங்க கேள்வியும் சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. இப்போ உனக்கே சந்தேகம் வந்துருச்சு. அப்போ நான் ஜெபிக்கிறத கர்த்தர் கேட்கிறாரா? என்ன நீங்க தான் கூப்பிட்டீங்களா, அழைச்சீங்களா, நீங்க தான் வசனம் கொடுத்தீங்களா, இல்ல நானா எனக்கு பிரியமான வசனம் எடுத்துக்கொண்டேனா? இப்படி பல சந்தேகம் உங்க யாருக்கோ இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது. எனவேதான் கர்த்தர் சொன்னாரு, நான் தான் உன்னை அழைத்தேன் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த டோரை நான் ஓபன் பண்றேன். ரெண்டாவது என்ன சொன்னேன்? முடங்கி போன, அடங்கி இருக்கு, அதாவது முடங்கி, என்னது, அடைபட்டு இருக்கிற வாழ்க்கைய, முடங்கி போன வாழ்க்கைய எழுப்பி விடும்படி தேவன் விரும்புகிறார். மூன்றாவது, ஆயத்தமாக்கப்பட்ட அற்புதமான பொக்கிஷங்களை கொடுப்பதற்காக கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் இருந்துச்சு, அதை இன்னும் ஒரு நாள் பார்ப்போம். இப்போ கவனிங்க, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில வாசல்கள் அடைக்கப்படுமா? சொல்லுங்க. ஏன் உங்க வாய் அடைச்சு போய் கிடக்கு? எங்க ஒரு தேவ பிள்ளை, அழைக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை, கிருபை பெற்ற பிள்ளை, ஒரு பிள்ளை வாழ்க்கையில வாசல்கள் அடைக்கப்படுமா? படாதா? அந்த ராசா யாரு? அந்த ராசாத்தி யாரு? அடைக்கப்படுமா, அடைக்கப்படாதா? படும். வசனமே அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்கு. நீங்க விசுவாசியா இருந்தாலும் ஊழியனா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் வாசல்கள் என்ன செய்யப்படும்? சரி, 3 பேர் வாசலை அடைக்கிறார்கள். எத்தனை பேர் அடைக்கிறாங்க? 3 பேர். முதல் நபர் யாருன்னா, சத்துரு நம் வாழ்க்கையில் வாசலை அடைக்கிறான். தானியேல் 10:13 வாசிக்கிறோம். நீங்க எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் அப்படியே போயிட்டே இருக்கேன், நீங்க கவனிச்சா போதும். 21 நாள் ஜெபம் பண்றான், பதில் புறப்பட்டு வருது. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி தடை செய்கிறான், பதிலை அடைத்து வைத்திருந்தான். கவனிங்க, அடைப்பது சத்துருவா இருந்தாலும் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அதை உடைத்து உனக்குரிய காரியத்தை திறந்து கொடுப்பான். சில பிரச்சனைகளுக்கு பின்னால சத்துரு இருக்கிறான். இந்த ஆமெனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிரச்சனைக்கு பின்னால யார் இருக்கா? சில தடைகளுக்கு பின்னால யார் இருக்கா? சில போராட்டத்துக்கு பின்னால யார் இருக்கா? உன் கணவரையே முறைச்சுக்கிட்டு இருக்க கூடாது, உன் மனைவிட்டையே சண்டை பிடிச்சிட்டு இருக்க கூடாது, உன் பிள்ளையவே காரணமா காட்டக்கூடாது. புரியுதா? சில பிரச்சனைகளுக்கு பின்னால யார் இருக்கா சகோதரா? யார் இருக்கா சகோதரி? சில தடைகளுக்கு பின்னால சத்துரு பலமா அவனுடைய பலத்த கரத்தை வச்சிருப்பான். உன் வாழ்க்கை முன்னேறக்கூடாது, உன் குடும்பம் எழும்பக்கூடாது, உன்னை விட்டாச்சுன்னா நீ பிரகாசிப்ப, உன்னை விட்டாச்சுன்னா அநேகரை கர்த்தருக்குள்ள நீ கொண்டு வந்துருவ, நீ தேவனுக்காய் பயன்பெற்றுவங்கிறத முன்னறிந்த சத்துரு என்ன செய்வானா, உன் ஜபத்துக்கான பதில தடை செய்வான், உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைகளை அடைத்து போடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் யார் தெரியுமா? அவன் வல்லமை உடையவனா இருந்தால் என் தேவன் சர்வ வல்லமை உடையவரா இருப்பதனால அவன் அடைத்ததை தேவன் உடைத்து பதிலை கொண்டு வருவான். அதுல ஒரு சின்ன ரேமாவை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு எதிராக நீங்க டெய்லி உங்க வீட்டு பிரச்சனையை மட்டும்தான் கண்ணால பாக்குறீங்க. ஆனா ஆவியின் உலகத்துல ஒவ்வொரு விசுவாசிக்கு விரோதமாய், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகளை சத்துரு அனுப்புகிறான், பல ஆயுதங்களை அனுப்புகிறான், பல தடைகளை ஏற்படுத்துகிறான். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? அந்த தடைகளை எல்லாம் உடைச்சிட்டு ஜெயத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு, உனக்கு இப்படி ஒரு தடை வந்துச்சு, அதை நான் உடைச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் உன் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை உனக்கு தெரிய வரும். புரிஞ்சவங்க மட்டும் சொல்றது சத்தியம் புரியுதா உங்களுக்கு? சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு விரோதமா அனுப்பப்படுகிற போராட்டம் தெரியாது, ஆயுதங்கள் தெரியாது. ஆனா எப்ப தேவன் தெரிவிப்பார்னா, எப்பா உனக்கு பதில அனுப்புனேன், இவன் வந்து தடை செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்னால அனுப்புங்க, பதில் உனக்கு வந்து சேரல, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்றவர் அல்ல. அந்த தடையை உடைச்சு அந்த ஆயுதத்தை முறிச்சு அந்த காரியத்துல ஜெயிச்சு அதுக்கப்புறம் சத்துருவா இருந்தாலும் உடைப்பார்.
வாழ்க்கையில் வாசலை யார் அடைக்கிறார் அப்படின்னா மனிதர்களும் அடைப்பார்கள். யார் அடைப்பா? மனிதர்கள் அடைப்பாங்க. யோசேப்பின் வாழ்க்கை முன்னேறக்கூடாதபடி அவனுடைய காரியங்களை அடைத்தது யார்? சொந்த சகோதரர்கள். வசனம் சொல்லுகிறது 49:22 ஆதியாகமத்துல அவன் கனிதரும் திராட்சை செடியா இருந்தா அவன் நீரூற்றண்டையில் கனிதரும் செடி கொடிகள் சுவரின் மேல் நிமிர்ந்து பாருங்க. உங்க வீட்டுல ஒரு கொடி வளர்க்குற, ஒரு கொடி விதை போட்டு கொடி வளருது. கொடி வளர்ந்து வரும்போது என்ன கட்டுவீங்க? அந்த கொடி படர்றோம்னா என்ன கட்டுவீங்கம்மா? வயரை போய் கட்டு. பந்தல் அதுக்கு பேரு. என்னதானே அதுக்கு பேர்? என்னது? பந்தல். இனி வயர்ல கட்டுவியோ கயர்ல கட்டுவியோ அதுக்கு பேர் என்ன பேரு? பந்தலை போட்டா தான் கொடி என்ன செய்யும்? அழகா. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும். அப்படி கொடி படர்ந்து வந்தா வீடு அவ்வளவு அழகா இருக்கும். சில வீடுகள்லாம் அந்த நாள்ல இந்த மணி பிளான் ஒன்று இருக்கும். வீட்டுக்கு முன்னால போர்ட்டிக்கோவே தேவையில்லை, இதுவே படர்ந்து அழகா என்ன செய்யும்? கிரீனியா நல்லா பாக்குறது நல்லா அழகா இருக்கும். அதுக்கு என்ன கட்டணும்? பந்தல் கட்டணும். ஆனா இவன் அண்ணன்மார்கள் என்ன கட்டிருக்கிறாங்க? இவனுக்கு என்ன கட்டிருக்கா? சுவர். ஏன்னா நீ வளரக்கூடாது, நீ அடுத்த ஸ்டெப் போயிடக்கூடாது, நீ முன்னேறிடக்கூடாது. ஏ சகோதரி சகோதரா, உன்னுடைய வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளுக்கு சில நேரங்களில் தடை யாரா இருக்கிறான்னா உன் கூட பிறந்தவனே இருப்பான். உன் ரத்த உறவு தான் உன்னை ரத்தம் சித்த வைக்கும். சில நேரங்கள்ல உன் குடும்ப உறவு தான் உன்னை வேதனைப்படுத்தும். வளர்ச்சியை விரும்பாதவர்கள் உண்டு. நீ மேல எழும்பிடக்கூடாது, உன் பிள்ளை எழும்பிடக்கூடாது, முன்னேறிடக்கூடாது. மனிதர்கள் உன் வாசலை அடைப்பார்கள். அங்க அடைச்சு வச்சுட்டு ஐயோ அப்படியா சரி உனக்காக நான் ஏதாவது பண்றேம்மா அங்க அடைச்சிருப்பான். அடைச்சது அவனாத்தான் இருப்பான். ஆனா முதல்ல வந்து விசாரிக்கிறது அவன் தான் விசாரிப்பான். சிரிக்கிறத பார்த்தா கர்த்தருக்கு தோத்திரம் உண்டா? நல்லா கவனிங்க. ஆனா ஆண்டவர் யார் தெரியுமா? அவன் கட்டி வைக்கிற அதே சுடரிலேயே அதே சுவரிலேயே உன்னை படர செய்து மேல எழும்பி சுவர் கண்ணுக்கு தெரியாது, சுவர் கண்ணுக்கு தெரியாது, நீதான் கண்ணுக்கு தெரியுமா? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, பந்தல் போற செலவு மிச்சம் சொல்லுங்க. மனிதன் உனக்கு என்ன செய்து தீமை செய்ய நினைக்கிறானோ அதையே கர்த்தர் கையில எடுத்து உனக்கு நன்மை செய்யும் ஆயுதமாக இந்த தேவன் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நான் கலெக்டர் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் அந்த தாசில்தாரை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் ஃபோன் போடுவார், விசாரிப்பார், நானும் போடுவேன், விசாரிப்பேன். எந்த தாசில்தாரை வச்சு இந்த ஊழியத்தை அடைக்கணும்னு நினைச்சாங்களோ அதே தாசில்தாரை கர்த்தர் கையில எடுத்து அதையே மேல படரும்படி வளருவதற்கு ஒரு ஆயுதமா தேவன் மாத்தினார். எதையுமே நான் உங்களை உற்சாகப்படுத்த பேசல, கர்த்தரை நடத்தி கொண்டு வந்ததுனால தைரியமா சொல்றேன். அவன் செவர கட்டுறவனா கெட்டட்டும், அவன் என்ன பண்றான பண்ணட்டும், அதுதான் உன்னை உயர்த்துவதற்கு ஆயுதமாய் தேவன் மாற்ற போகிறான். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவருக்கு கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு. பாருங்க, வாலிய பிள்ளைகளை ஸ்கூல்ல காலேஜில் அவ அப்படி பேசிட்டா, இவன் இப்படி பேசிட்டான், மூஞ்ச தூக்கி முகத்தில் வச்சுக்கிட்டு ஜோம் பண்ணாம சாப்பிடாம ஒரு மாதிரியே தேவாங்க மாதிரி அலையாத. அவன் என்ன பண்ணாலும் கர்த்தர் அதையே கையில எடுத்து உன்னை சுவர் மேல கர்த்தர் படர வைப்பாரு. உன்னை ஊண்டின தேவன், நீ தேவன் விதைத்த விதை. அவன் என்ன பண்ணாலும் பண்ணட்டும், நீ தேவன் விதைத்த விதை. நீ மக்கி போகிறதுக்கு குப்பை அல்ல. விதைத்த இடத்திலேயே மண்ணையும் கல்லையும் உடைச்சிட்டு வெளியே வந்து மனிதர்கள் பார்க்கும் அளவுக்கு சுவரில் படர வைப்பா. உன்னை உன் குடும்பமோ உன் ஊழியமோ வாடி போகாது, யாரும் கால்ல மிதிக்க முடியாது, மேல படரும். சொல்றது புரியுதாமா? அதனால போய் வீட்டுல போய் கையை உயர்த்தி என்ன சொல்லணும்? ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆரா. உன்னுடைய ப்ரமோஷனுக்கு யார் தடையா இருந்தானோ அவனையே கர்த்தர் கையில எடுத்து, அல்லேலூயா,
எந்த கை யூத மதத்தை காலி பண்ணணும், யூதர் கூட்டத்தை அழிக்கணும் கையெழுத்து போட்டதோ 2 அதிகாரம் கழித்து அதே விரல தேவன் கையில எடுத்து அந்த யூதர்களுக்கு அனுகூலமாய் மொர்தெகாய்க்கு அனுகூலமாய் ஒரு கையெழுத்தை போட வைத்த இந்த தேவன் ஜீவிக்கிறவர் உன் வாழ்க்கையில நிரூபிப்பார். முதல்ல யார் அடைப்பா? சத்துரு அடைத்தாலும் தேவன் அதை உடைப்பா. 2வது யார் அடைப்பா? மனுஷ அடைத்தாலும் அதை தேவன் எனக்கு நன்மையாக மாற பண்ணுவா. 3வது யார் அடைப்பான்னா சூழ்நிலைகள் நம்ம வாசலை அடைக்கும். யாத்திராம 14:3 வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டதுன்னு வசனம் இருக்கு. எது அடைச்சு போட்டுச்சு? இங்க சத்துருவும் அடைக்கல, அடுத்து மனுஷனும் அடைக்கல. யார் அடைச்சு போட்டது? சூழ்நிலை. சொல்லுங்க எது? சில சொல்லுவாங்க வெயில் இந்த போடுது பாஸ்டர், சில வெயில் அடிச்சா சில வியாபாரம் நடக்காது, மழை பெஞ்சா சில வியாபாரம் நடக்காது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். நாங்க படிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு சிலபஸ் மாறணும், அப்படி அழுத பிள்ளைங்களாம் இருக்கீங்களா உள்ள? நான் 12th வரும்போது தான் சிலபஸ் மாறி இருக்கு. நான் 10th வரும்போது தான், நான் டாக்டர் படிக்கும் போது தான் நீட்டை கொண்டு வந்து வச்சிருக்கான். அப்ப சில சூழ்நிலை என்ன செய்யுது? என்னுடைய வாழ்க்கையின் கதவுகளை அடைக்கிறது. சூழ்நிலை அடைக்கிறது. நான் உனக்கு சொல்லட்டுமா ஒரு உண்மையை? நான் உனக்கு சொல்றேன், தேவனுடைய வல்லமை மகிமை எங்க விளங்கும்னா அடைக்கப்பட்ட பகுதியில தான் அவருடைய பலத்த வல்லமையும் பலத்த மகிமையும் வெளிப்படும். வனாந்தரம் அடைச்சதுனால அவனுக்கு எல்லாம் அங்கேயே உட்காந்துட்டா இருந்தானுங்க. சூழ்நிலை வனாந்தரம் அடைச்சாலும் கடலை 2ஆய் பிளக்கிறவர் கூட இருந்து அதை தாண்டி வர வைத்தாரே தவிர அங்கேயே உட்கார வைக்கவில்லை. நான் சொல்றேன், கர்த்தருக்குள்ள பரிசுத்த ஆவிக்குள்ள எந்த சூழ்நிலை ஒண்ணு அடைத்தாலும் இன்னும் ஒரு புறம் ஒரு வழியை திறந்து, இதை விட ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தாலும் அதை திறந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு அழைத்தவர் உண்மை உள்ள. ஹல்லேலூயா. மொத்தம் எத்தனை பேர் அடைப்பாங்கன்னு பார்த்தோம்? சத்துரு அடைப்பான், தேவன் அதை உடைப்பான். 2வது மனுஷன் அடைப்பான், தேவன் அதை நன்மையாக. 3வது சூழ்நிலை அடைக்கும், ஆனா தேவனுடைய வல்லமை அங்கே விளங்கும். இன்னும் ஒரு உண்டு, இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒருவர் அடைப்பார், இன்னும் ஒருவர் அடைப்பார். அதையும் பார்த்துடலாமா நம்ம? சரி கவனிங்க, வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தானே. கர்த்தர் கதவை அடைத்த வாசி வாசி. ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். யார் அடைச்சா? எங்க இப்ப வாய் திறக்க மாட்டீங்களே, இங்க கதவை யார் அடைச்சா? சரி கொஞ்சம் பொறுங்க, இன்னும் 2 வசனத்தை காட்டாதான் மத்த வாய் திறக்கும். ஆதியாகமம் 30:2 வாசிங்க. ஆதியாகமம் 30:2. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். இங்க யார் அடைச்சிருக்கா? நீ உன் புருஷன் மேல கோபப்பட்டு என்னத்துக்கு? யாருங்க அடைச்சிருக்காங்க? அட வாய்த்தரன்னு சொல்லுங்க தேவஜனமே. தேவன். 2 நாளாகமம் 7:13 வாசி. 2 நாளாகமம் 7:13. நான் மழை இல்லாதபடி. இரு முதல் வார்த்தை என்ன இருக்கு? நான். எல்லாரும் சேர்ந்து நான் யாரு? நான். அடுத்து தொடர்ந்து வாசி. மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து. எதை சொல்லுங்க? புலம்பல் 3:8-9 வாசி. 3ஆம் அதிகாரம் 8-9 வேகமா வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசி. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். போச்சு போ. என் ஜெபத்துக்கு அடுத்த வசனம் வாசி. வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார். இத மட்டும் எல்லாம் ரொம்ப நல்ல வசனங்க. இது என்னைய பொறுத்தவரை ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம். என் கூட ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் வழிகளை நிறைய பேர் வாயை திறக்க மாட்டேங்க, ஏன்னா பயம் உங்களுக்கு. நல்லா இருக்கிற வழி அடைச்சு போடுவாரோ அப்படின்னு. நீ திறந்தாலும் திறக்காட்டாலும் அடைப்பாரு. என் வழிகளை அடைத்து போட்டார். சொல்லுங்க, என் வழிகளை அடைத்து போட்டார். சரி, இப்போ இந்த 3ஐயும் தாண்டி வாசலை அடைக்கிறவர் ஒருவர் உண்டு. யாரு? தேவ
தேவனே சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்முடைய வாசல்களை அடைக்கிறார். யார் அடைக்கா? இங்க சத்துரு காரணம் இல்ல. நீ அப்பால போ பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன்னை ஜெயிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை மேற்கொள்றேன்னா கத்தி கத்தி வேர்த்து டயர்டாத்தான் ஆவே தவிர கதவு திறக்காது. சில நேரங்கள்ல கர்த்தரே வாசல்களை அடைக்கிறார். இது ஆமோதிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். யார் அடைக்கிறா? கர்த்தரே அடைக்கிறார். நல்ல கவனி தேவ பிள்ளையே. ஆண்டவர் இது எல்லாரும் வாழ்க்கையிலும் இப்படி செய்கிறது இல்ல, சிலர் வாழ்க்கையில மட்டும் கர்த்தர் இதை இப்படி செய்கிறார். ஏன் அப்படின்னா நிமிர்ந்து பாருங்க, சத்தியத்தை சொல்லி முடிச்சிருவேன். ஏன் சிலர் வாழ்க்கையில கர்த்தரே வாசலை அடைக்கிறார்னா, நோவாவின் பேழையின் கதவை அடைத்தது யார்? அந்த கற்பத்தை அடைத்தது யார்? வானத்தை அடைத்தது யார்? வழிகளை அடைத்தது யார்? பரிசுத்தவான்கள் எல்லாரும் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதபடி கர்த்தரே வாசல்களை அடைத்து போட்டிருக்கிறார். ஏன் அடைக்கிறார்னா, மனிதர்கள் சுயசித்தம் உள்ளவர்களா இருப்பது. இந்த வார்த்தை எல்லாம் கவனிக்கணும். மனிதர்கள் சுயசித்தம் உள்ளவர்களா இருப்பதினால சில நேரங்களில் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக தேவனே முன்வந்து நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவரே வாசலை அடைக்கிறார். நம்ம எல்லாரும் சுயசித்தம், எந்த முடிவு எடுக்கலாம், எந்த பாதையிலையும் போகலாம், எந்த வழிகளிலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சுயசித்தம் நமக்கு இருக்கிறதுனால, இந்த சுயசித்தத்தினால உன் வாழ்க்கை அழிஞ்சு விடக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமா நீ போயிடக்கூடாது, உன் பாதை தாறுமாறு ஆயிடக்கூடாது, உன் கால்கள் கண்ணியில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக உன் மேல் அன்பு வைத்த தேவன், உன் எதிர்காலத்தின் மேல் கரிசனை வைத்த கர்த்தர், உன் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் சில நேரங்களில் நீ விரும்பாவிட்டாலும் உன் வாசலை அடைக்கிறார். தேவ பிள்ளையே, சில அடைக்கப்பட்ட வாசலுக்கு பின்னால கர்த்தர் இருக்காரு. இந்த 5 ஆமெனுக்கா கர்த்தருக்கு சொல்லுங்க. சில அடைக்கப்பட்ட வாசலுக்கு பின்னால யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? நீ அங்க போய் என்ன உளிய வச்சு அடிச்சாலும், என்ன கடப்பாரை வச்சு முட்டினாலும் அது திறக்கப்படாது. கர்த்தர் அடைத்ததை அவர் மட்டும்தான் திறக்க முடியுமே தவிர வேற யாரும் திறக்க முடியாது. தேவனை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்துகிறவர், எனக்கு எல்லாவற்றையும் தேவன் எனக்கு காரியங்களை செவ்வாய். உண்மைதான், ஆண்டவரை நன்கு புரிந்து கொள்ளணும். சொல்லுங்க, தேவனை சமநிலையில் புரிந்து கொள்ளணும். எப்படிங்கிறீங்களா? கவனிங்க. எனக்கு எப்போதுமே சில நேரத்தில் தேவன் திறந்து கொண்டே இருப்பார் மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு வாசலை திறக்கிற இதே தேவன் தான் என் வாழ்க்கையில சில நேரங்கள்ல என் வாசல்களை அடைக்கிற இதே தேவன் தான் சில நேரங்களில் வாசல்களை திறக்கிறவர் தான், அடைக்கிறவர் தான். நல்லா கவனிங்க. தேவனை குறித்து பவுல் சொல்றாரு, ஒருவரும் சேரக்கூடாத. இந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும். ஒரே பார்வையிலே பார்க்க கூடாது ஆண்டவரை. தேவனை சமநிலையில் புரியணும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில். அப்ப நம்ம ஆண்டவர் யாருன்னு சொல்றாரு? ஒருவரும். அவ்வளவு பெரிய ஒளியில வாசம் பண்ற இதே தேவனை குறித்து சாலமோன் சொல்லி இருக்காரு. 2 நாளாகம 6:1 இல்ல, 2 நாளாகம 6:1 வாசிங்க சீக்கிரம். 2 நாளாகம 6:1. அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும். இப்போ சாலமோனே சொல்லல, கர்த்தர் சொன்னதா சாலமோன் சொல்றாரு. இங்க தேவன் எங்கே வாசம் பண்றாருன்னு போட்டிருக்கு. பவுல் என்ன சொல்றாரு? ஒருவரும். சாலமோன் என்ன சொல்றாரு? அப்போ ஆண்டவரை எப்படி நம்ம பார்க்கணும்னா, அவர் சில நேரங்கள்ல அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் தான். அதே சமயத்துல அவர் காரிருளிலும் வாசம் பண்ணுகிறவர் தான். அவர் கதவை திறக்கிறவர் தான், அவர் கதவை அடைக்கிறவர் தான். இது 2 ஏன் செய்யறாருன்னா, நீ எங்கேயாவது போய் நீ தேவன் உனக்கு எப்போதுமே வாசல் திறக்கப்பட்டு கொண்டே இருக்குமானால் சில நேரங்கள்ல அவரை விட்டே நீ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு வந்துவிடும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை விட தேவனுக்கு நீதான் முக்கியம். உன்னுடைய உயர்வை விட தேவனுக்கு நீதான் முக்கியம். உன் மேன்மையை விட தேவனுக்கு நீதான் முக்கியம். எனவே உன் பாதுகாப்புக்காக தேவன் அடைக்கிறான். நிமிர்ந்து பாரு வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்னை அடைச்சு போட்டாருன்னா அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்காத.
கர்த்தர் உன்னை அடைச்சு போடுறாரா? சில காலங்கள் உன்னை அடைச்சு வைக்கிறாரா? எங்கேயாவது உன்னை அடங்கி இருக்க வைக்கிறாரா? அடைச்சு போட்டா அவரா வந்து திறக்கிற வரைக்கும் உள்ள அடங்கி இரு தேவ பிள்ளைய. ஆண்டவர் சிறையில் அடைச்சு போட்ட அனுமதிச்சு அடைச்சு போட்டாரு யோசேப்ப. அவர் வந்து திறக்கிற வரைக்கும் உள்ள இருந்தான். அவர் வரும்போது அவன் உள்ள இருந்ததுனால தான் அங்க திறக்கப்பட்ட கதவு நேர சிங்காசனத்தை கொண்டு போனது. உன் ஆண்டவர் அடைச்சு போடுற இடத்துல கர்த்தர் அடைச்சு போடுறாரா? கொஞ்சம் அமர்ந்துரு. வெளியில எழும்பணும், கூட்ட பிரிச்சுக்கிட்டு போகணும்னு நினைக்காத. கூட்டு புழு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? இந்த புழு இருக்குல்ல, புழு அது மரத்தில் போய் கொஞ்சம் அப்படி உட்காந்து அதோடைய பருவ நாட்கள் வரும் பொழுது, அந்த கூட்டு பருவ நாட்கள் வரும்போது தான் மேலே ஒரு கூடை அமைத்து கொண்டு அது உள்ளேயே அடங்கியிருக்கும். வெளிச்சம் போகாது, காற்று போகாது, உள்ளேயே இருக்கும், வெளியே வராது. யாராவது சேட்டக்காரன் தான் போய் அதை நசுக்குவானே தவிர மற்றபடி அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உள்ளேயே இருக்கும், வெளியே வர விரும்பாது. ஆனால் இயற்கை நீதிபடி அதற்கு தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த பருவமெல்லாம் முடிந்து குறிப்பிட்ட நாளில் கூடு உடைந்து அது வெளியே வரும். வெளியே வரும் பொழுது தரையில ஊந்து போகிற புழுவா இருக்காது, அடிச்சு சிறகடித்து பறந்து போகிற வண்ணத்து பூச்சியாய் வெளியே வரும். அது கீழே போகாது, மேல வரும். கர்த்தர் அடைத்து போட்ட இடத்துல கேள்வி கேட்காம, சந்தேகப்படாம, முறுமுறுக்காம, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம்பிக்கையில சிறுமையை பொறுத்து கொண்டு நீ அடங்கி இருப்பாயானால், அவர் திறக்கிற வரைக்கும் அடங்கி இருப்பாரானால், அவர் திறக்கும் பொழுது முந்தைய பலத்தில் அல்ல வேற பலத்தில் நீ சிறகடித்து மேல வருவ, வேற பலத்தில் வருவ. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்ல போறோம். சில நேரங்கள்ல என் வாழ்க்கையில குறுக்க வந்து நீங்க வாசலை அடைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நான் கேட்ட அந்த வாசலை எனக்கு திறந்து கொடுக்காம, நான் விரும்பினேன், நான் ஜெபிச்சேன், நான் கதறினேன், ஆனாலும் என் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்காம என் வாசலை அடைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அந்த வாசலை அன்னைக்கு அடைத்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க அவரோடு நம்ம இருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? என் வாழ்க்கையில சில நேரங்களில் வாசலை அடைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே முழங்கால் படிடுவோம். ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. கைகளை உயர்த்தி எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. முழு பலத்தோடு பரம்பரை சொத்து நீரே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகள் எப்போ நித்திய பேரின்பம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரே,
சத்துரு அடைச்சாலும் அதை உடைச்சு எனக்கான பதிலை கொண்டு வருவீங்க. மனுஷன் குறுக்க வந்து அடைச்சாலும் அந்த சுவரின் மேல படர நீங்க வைப்பீங்க ஆண்டவர். சூழ்நிலை அடைச்சாலும் வல்லமையை விளங்க பண்ணுவீங்க. ஆனா நீங்க வந்து அடைச்சீங்கன்னா, நீங்க திறக்கிற வரைக்கும் நான் அடங்கி இருக்கேன்னு ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா அவர் அடைச்சு போட்டு நான் அடங்கி இருந்தா, அவர் திறந்து கொடுக்கும் பொழுது நீ புது பலத்தோடு வெளியே வருவ. உயரே சிறகடித்து மேலே எழும்புவ. நீ புழுவா வர மாட்ட, சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு ஜீவனாய் புறப்பட்டு வருவ. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க மட்டும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் விரும்பாவிட்டாலும் நீங்க என்னை அடைச்சு போட்டிருக்கிறீங்கன்னா, அதுல நான் அப்படியே உங்க கரத்துல அடங்கி இருக்கேன், ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. வாலிப தம்பி தங்கச்சிகள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபையின் கரத்துல கொடுக்கிறோம். சபை முழுவதையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். பலத்த கரத்தில் அடங்கி இருக்க அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற காலம் வரும்போது இதே கரம் ஜனங்களுக்கு முன்பதாக மேல தூக்கி நீங்க காட்டுகிற ஒரு நாள் வரும். அது வருவதற்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் வந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கி இருக்குச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.